ரீசெண்டா தளபதி பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நெல்லையில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ணி நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாரு. அப்போ தளபதியோட ஃபேஸ பார்க்கும்போது பயங்கரமா வீங்கி உப்பி போய் இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தளபதி இப்படி மாறிட்டாரு அப்படின்ட்டு எல்லாருமே நோட் பண்ணாங்க. சோ தளபதியோட ஃபேஸ் இப்படி மாறினதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழ் சினிமால டாப் நடிகர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தளபதியோட நேம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். இந்த நிலைமையில லியோ படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பயங்கர வெறுவெறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் காலம் ஆயிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ தளபதியும் பாத்தீங்கன்னா நேர்ல போயிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினாரு. அப்போ தளபதியோட ஃபேஸ பார்க்கும்போது பயங்கரமா வீங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெல்லையில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ணி தளபதி பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் செஞ்சாரு. சோ அந்த ஃபங்க்ஷன்ல தளபதியை பார்க்கும் போதும் தளபதியோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. இந்த நிலைமையில தளபதியோட ஃபேஸ் இப்படி மாறினதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் பேசியிருக்காரு. அதாவது தொண்டையில ரெண்டு சைடுல இருக்க தொரக்சின் சுரப்பியில கோளாறு ஏற்பட்டிருக்கலாம். இந்த சுரப்பி அதிகமா சுரந்தா கன்னங்கள் வீக்கமடையும் அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சுரப்பி கம்மியா சுரந்தாலுமே இது மாதிரியான பிரச்சனைகள் வருமா? ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.